தெரிய வேண்டும். இவர் யாருன்னு தெரியாது. இப்ப தெரிஞ்சா விளக்கம் இல்லையா? ஐயோ, நீ சொல்லும் போது அந்த பக்கம் திரும்பி பாண்டவருக்கு சகாயனாக விளங்கும்படியான 10 மூர்த்தி, அது இருக்கும்படியான வசூரியவருக்கும் தேவகி அம்மனுக்கும் நான் 8வது சூரனாக விளங்கும்படியான இவர் தான் சாட்சாதி எம்பெருமான். அவனா எதற்காக வந்தேன்? எக்காலத்து முன்னிட்டு வந்தேன். கிரேதா கிரீதா தோபரை கலியுகம் என்று சொல்லும்படியான 4 அவதாரம் எடுத்து மம்மதை பிடித்தவர்களை எப்படியெல்லாம் கொண்டு காரணம் என்ன? எதற்காக வந்தேன்? சொல்லும்படியான 4 யுகத்திலே மம்மதை பிடித்த அரக்கர்கள் முதல் யுகத்திலே என்ன செய்தேன்? ராவணன் கும்பகர்ணன் என்று சொல்லும்படியான மம்மதை பிடித்த அரக்கர்களை வென்றேன். அப்பா அப்படி ராவணன் கும்பகர்ணன் சொல்லும்படியான மம்மதை பிடித்த அரக்கர்களை வென்று முதல் யுகம் அதை முடித்து வந்தேன். 2வது என்ன செய்தேன்? நான் என்ன செய்தேன்? மம்மதை பிடித்த இரணியன் இரணியாற்றுடன் அண்ணவனை எப்படி கொண்டு குதித்தேன்? அதை இருக்கும்படியான இரணியன் மனையாளா இருக்கும்படியான லீலாவதி கர்ப்பமாக இருந்தார். அவள் கர்ப்பமாக இருக்கின்ற காலத்திலே 5 மாதம் கர்ப்பமாக இருக்கும் போது என்ன செய்தார்? நாரதன் தாரக மந்திரம் என்று சொல்லும்படியான லீலாவதி காதில உபதேசித்து விட்டான். உபதேசித்த உடனே லீலாவதி என்ன செய்தால்? மன்னா எனக்கு பூலோகம் மண்ணி வேண்டும் என்று கேட்டார். பூலோகம் மண்ணி வேண்டும் என்று கேட்ட உடனே இரணியன் தம்பியா இருக்கும் இரணியாற்றுதனை அனுப்பினான். பூலோகம் மண்ணி எடுக்கின்ற காலத்திலே 10 மாதம் கடந்து அந்த லீலாவதி ஒரு பிள்ளையை பயன்படுத்தாள். அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் சூட்டினார்? பிரகலாதன் என்று ஒரு பிள்ளையை சூட்டினார். அப்படி 10வது மாதத்திலே பிரகலாதன் என்று ஒரு பிள்ளையை பயன்படுத்தி அதுக்கு 4 மணி படிக்க 5 வயசாச்சு. ஒரு உபாத்தியாரை கொண்டு வந்து பாடங்களை பகிர்ந்து வேண்டும் அப்படி என்று தண்டமார்கன் சொல்ல முடியாது. உபாத்தியாரை கொண்டு வந்து அந்த இரணையன் பாடங்களை புகட்டி வந்தான். பாடங்களை புகட்டி வருகிற காலத்திலே அவன் என்ன என்று தெரிவித்தான்? இரணியமோ 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 என்று தெரிவிக்கும் காலத்திலே அந்த குழந்தைக்கு
தாரக மந்திரம் கர்ப்பத்திலே ஊறிவிட்டது. அது என்ன சொல்லுது? ஹரிநமோ நாராயணா ஹரிநமோ நாராயணா என்று தெரிவித்தது. என்ன தெரிவித்தான் இரணியர்? அதே பிரகலாதா அந்த ஹரி எங்கே இருக்கின்றான் அப்படி என்று கேட்ட உடனே தூணிலே இருப்பார், துரும்பிலே இருப்பார், எல்லுக்குள் எண்ணெய் போலும் எங்குள் நிறைந்திருப்பார். அப்படி என்று அவர் எங்குள் நிறைந்திருப்பார் அப்படி என்று தெரிவிக்கும் காலத்திலே அடே பகைவன் பெயர் சொல்லுகின்றாயே, உன்னை என்ன செய்கின்றேன்? அதோ மலை மீது உருட்டி பார்த்தான், அக்கினியிலே கொளுத்தி பார்த்தான், கடலிலே கட்டி போட்டு பார்த்தான், யானையை விட்டு மெதிக்க பார்த்தான், விஷப்பாலை கொடுத்து கொல்ல வைத்தான். ஆமா, எதற்குமே ஹரிநமோ நாராயணா ஹரிநமோ நாராயணா என்று சொல்லி வரும் காலத்திலே அந்த இரணியன் என்ன வர வாங்கி இருக்கின்றான்? இரவிலே சாகப்படாது, பகலிலும் சாகப்படாது, வீட்டிலே சாகப்படாது, வெளியிலே சாகப்படாது, எந்த ஆயுதங்களால் சாகப்படாது, பூமியிலே சாகப்படாது. அப்ப இரவிலே சாகப்படாது, பகலிலும் சாகக்கூடாது, ஆகாயத்திலும் சாகக்கூடாது, பூமியிலும் சாகக்கூடாது, வீட்டிலையும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது. எப்படிதான் சாவடிக்கிறது? நான் என்ன செய்தேன்? அந்த பொய்து மறையும் முன்னே எந்த ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது, எந்த ஆயுதத்தாலும் கூடாது. அப்படி பொய்து மறைந்ததும் மறையாத முன்னுமே பாயர் படியிலே வைத்து என் மடி மீதிலே வளர்த்தி என் நகத்தை ஆயுதமாக பயன்படுத்தி அண்ணவனை கீழ்த்துகிறேன். மனித உடல் சிங்க முகம், ஆணும் இல்லாமல் விலங்கும் இல்லாமல், அதாவது பாதி நரன் பாதி சிங்காவதாரம் எடுத்து அந்த யுகத்தில் அண்ணவனை கொண்டு குடித்தேன். தாய் மூன்றாவது யாரு தெரியுமா? பதம் கொண்ட மாமணி. அதே மகாபாலி எனக்கு 3 அடியிடம் யாசகமாக கொடுக்க வேண்டும் அப்படி என்று மாபலி நான் கேட்ட உடனே அவன் மம்மதையால் என்ன தெரிவித்தான்? நீ எவ்வளவு ஒன்றால் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படி என்று மாபலி தெரிவித்த உடனே நான் என்ன செய்தேன்? ஒரு குள்ள பிராமணனாக அவதாரம் எடுத்து, பிராமணன் யாரு? பிராமண ஐயர், ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி குள்ள பிராமணனாக அவதாரம் கொண்டு அந்த நேரத்தில் என்ன செய்தேன்? அவன் என்ன செய்தான்? என் காலை வந்து இறுக்கி பிடிச்சுக்கணும். ஏனென்றால் அவன் இறுக்கி பிடித்த உடனே அதே மாபாலி அண்டத்தை ஓரடியாக அளந்து விட்டேன், இந்த பிண்டத்தை ஓரடியாக அளந்து விட்டேன், இன்னும் ஓரடிக்கு இடம் இல்லை அப்படி என்று கேட்ட உடனே, சுவாமி உங்கள் துருவம் தெரியாது, ஆகையால என் சிரத்தில் தான் இருக்கின்றது அப்படி என்று தெரிவித்த உடனே அவன் சிரத்திலே காலை வைத்து நான் பூமியில அழுத்தும் காலத்திலே என் காலை இறுக்கி பிடிச்சுக்கலாம். சுவாமி என்னை கொல்வது நிச்சயம், என்னை கொல்ல வேண்டுமானால் எனக்கென்று ஒரு பண்டிகை நியமிக்க வேண்டும். என்னுடைய நினைவு நாளாக எனக்கென்று ஒரு பண்டிகை நியமிக்க வேண்டும். அது எந்த நாள்? கார்த்திகை மாதம் தீபத்து அன்று சிறிய பிள்ளை பெரியோர் வரைக்கும் மாபலி என்று கொண்டாடும்படியாக எனக்கு ஒரு பண்டிகை நியமிக்க வேண்டும். அதுக்குதான் கார்த்திகை மாசம் தீபத்து அன்று பார்த்தா அந்த மாபலியினுடைய பண்டிகை. யார மாபலி சுத்துறான்? அன்னவனுக்காக அந்த பண்டிகை நியமித்து அந்த யுகத்திலே அந்த மாபலியை கொண்டு குவித்தேன். கதி யுகத்தில நான் கண்ணனாக பிறந்து இந்த எதற்காக வந்தேன்? என் காரணத்து பண்ணிட்டு வந்தேன். கலியுகத்திலே நான் கண்ணனாக பிறந்து இந்த பூமி பாரம் இருக்க வேண்டும் என்று நான் கண்ணனாக பிறந்து இன்னைக்கு ஒரு ஆளு கங்கணம் கட்டி வந்திருக்கேன். அதான் நீ வந்தா நீ எப்படி நீ வந்துட்டு ஒரு தாலி அறுப்போன்னு அர்த்தம்.
ஏண்டா இத்தனை கட்சியிலே நான் ஒவ்வொருவரும் துஷ்டரு சிஷ்ட பரிகாரம் செய்து கொண்டு வந்து இந்த கலியுகத்திலே கண்ணனாக பிறந்து இன்னைக்கு ஒரு ஆளு கங்கணம் கட்டி வந்திருக்கேன். அது யாருன்னு சொன்னா உனக்கு தான். ஐயோ சாமி, நான் ஒரே பண்ணாடி ஒரே ஆம்பளையா ஏன் மத்தவங்கள எத்தனை வச்சுக்கிறாங்க? அதான் 2 3 வச்சு தெரியுதுடா. நம்மால 2 3 வச்சுக்கிறாரு. அது அம்மாவுக்கு தெரியும் போகுது காலம். நான் சொல்ல மாட்டேன், நீ ஏன் பயப்படுற? அதான் சொல்றேன்ப்பா.